Okay, this is case scenario number 15. Okay, I would rate this as a very mediocre. ப்ராபப்ளி கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது, பட் ரொம்ப டஃப்பாலாம் இல்லை. அதாவது ரொம்ப டஃப்பான ஏரியாவெலாம் அவங்க செக் பண்ணல, பட் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது, அவ்வளோதான். லைக் ஆப்ஷன்ஸே வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. மற்றபடி இட்ஸ் ஃபைன் தான் இந்த பேப்பர். தட் இஸ் இந்த சினாரியோ இட்ஸ் ஃபைன் தான். HVM & Co is a firm of chartered accountants based in Chennai. Okay, CA, CA, VCA, HR partners of the firm. Okay, 3 பேர் partners இருக்காங்க. The firm is engaged in various assignments including audits and its engagement partners who were handling their respective assignments for the financial year, so and so. நிறைய இஷ்யூஸ் நடந்திருக்கு, அவ்வளோதான் சொல்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்ன இஷ்யூன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 இஷ்யூ சொல்லிவிட்டு அந்த இஷ்யூலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க, அவ்வளோதான். So HVM & Co are appointed as statutory auditors of AST Limited for the financial year so and so. CAB, the EP வந்து while conducting an audit of AST Limited was encountered with significant difficulties. இங்கே keyword வந்து இங்கே இருக்கு பாருங்க, இதான் significant difficulties. He observed that there are not only inordinate delays by the management, but they are not at all willing also. அப்படி சொல்கிறாங்க, அவங்க வில்லிங்காகவே இல்லையா, யார் management was not willing. Okay, and the management and the authorized person, he was not willing actually. எதுக்காக அப்படின்னா, they are not willing to give us any required information necessary for us, for the auditors to perform, you know, certain audit procedures to check whether அந்த going concern அப்படிங்கிற அந்த ஒரு அசம்ஷன் வந்து இந்த கம்பெனிக்கு வயபிளாக இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு சில ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் நம்ம அப்ளை பண்ணணும். பட் அதை அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு சில இன்ஃபர்மேஷன் வேணும்ல, அந்த ரிக்வயர்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம கேட்குறோம், பட் அது அவங்க தரவும் மாட்டுறாங்க, ரொம்ப இன்ஆர்டினேட்டாக டிலே பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள பார்த்தா வந்து அந்த இன்ஃபர்மேஷனை தரணும்னு அவங்க நினைக்கிற மாதிரி இல்லை, தே ஹாவ் அ வெரி கிரேட் லேக் ஆஃப் வில்லிங்னஸ் வேறு இருக்குது. இதெல்லாம் இருக்குது. அப்படின்னும் போது அங்கே இருக்க என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஹி வாண்ட்ஸ் டு கம்யூனிகேட் திஸ் அண்ட் சர்டன் அதர் சர்க்கம்ஸ்டான்சஸ் அஸ் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இன் இஸ் ரிப்போர்ட் வித் டிசிடபிள்யூஜி கிட்ட அவங்க நிறைய விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதோடு சேர்த்து இந்த மாதிரி லேக் ஆஃப் வில்லிங்னஸ் ஃப்ரம் த மேனேஜ்மெண்ட் இப்படி இருக்குது அப்படிங்கிறது சொல்லணும்னு நினைக்கிறாங்க. இது சரியா அப்படின்னு கேட்டால் தாராளமாக சரிதான். இதில் என்ன தப்பு இருக்குது? ஒரு மேனேஜ்மெண்ட் நமக்கு வந்து ப்ராப்பராக நம்ம கூட கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா நம்ம வேறு யார்கிட்ட சொல்ல முடியும்? டிசிடபிள்யூஜி கிட்ட தான் சொல்ல முடியும். ஸோ ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் லுக்ஸ் ஃபைன் ஒன்லி. கரெக்டு தான் இவங்க எடுத்திருக்க முடிவு. அப்புறம் FS of Ved Limited for the financial year ended 31st March were signed by CH, the EP, on 15th May சைன் போட்டுட்டார் தலைவர். ஓகே, AGM வந்து was decided to be held in the month of August. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 31st March இயர் எண்ட் ஆகுது. சைன் போட்டது 15 May. ஓகே, 15th May சைன் போட்டிருக்காங்க. ஏஜிஎம் வந்து ஆகஸ்ட் மாதம் தான் நடக்கிறதா இருக்குது. பட் இந்த மிடில் என்ன ஆயிடுச்சுன்னா, 15ஆம் தேதி சைன் போட்டு கொடுக்குறாரு. 17ஆம் தேதி கம்பெனிக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டேருந்து. அதாவது 8500 கோடி இன்சென்டிவ். அது பழைய வருஷம் 2021-22 கொஞ்சம் வராமல் இருந்த அந்த பணம் விச் வாஸ் கெப்ட் இன் அபேயன்ஸ், நமக்கு வராமல் இருந்த பணம் வந்து இப்போ 8500 கோடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. இப்போ 17ஆம் தேதி மே கிடச்சிருக்கு. இது கிடச்ச உடனே கம்பெனி என்ன பண்ணுறாங்க, கம்பெனியோட போர்டு மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து சரி ஓகே அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிடலாம், 31st March அந்த முடிவு, அந்த ஃபினான்ஷியல் இயர் இருக்குல்ல, அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்சஸை கொண்டு வந்துடலாம், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்துடலாம். ஏன்னா இது அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்டு தான் அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்டை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா பணம் எப்படி இருந்தாலும் 15th June வந்துடும் சொல்கிறாங்க. ஓகேவா, எக்ஸ்கியூஸ் மீ. I'm very sorry, my health is not at all good. Accordingly, the board of the company agreed to amend the accounts and gave approval to include this amount in the FS of the company for the financial year ended. அதான் அவங்க அமெண்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, ஏன்னா பணம் வரப்போது 15th June வந்துடும், 15th June பணம் வந்துடும். 15th June பணம் வந்துடும். இவங்களுக்கு எப்போ இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னா 17th May இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆடிட்டர் சைன் போட்டது 15 May சைன் போட்டுட்டார். 15 May சைன் போட்டிருக்காரு. 17ஆம் தேதி இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. இவங்க அதை ஆகஸ்ட் தான் ஏஜிஎம்ஏ கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க பார்த்துட்டாங்க. இதில் ஆடிட்டர் என்ன பண்ணணுன்றது தான் இங்கே கேள்வி. இது சப்சிக்வெண்ட் இவெண்ட் SA 560. அடுத்தது, டியூரிங் தி கோர்ஸ் ஆஃப் ஆடிட் ஆஃப் SIM Limited there arose those doubts as to the reliability of written representation regarding the existence and value of certain machineries. Okay, the management gave a certificate to prove the existence and valuation. Registered valuer அவர் ஒரு வேல்யூ சொல்கிறார், கம்பெனி அவங்க ஒரு வேல்யூ சொல்கிறாங்க. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய இன்கன்சிஸ்டன்சி இருக்குது. அந்த இன்கன்சிஸ்டன்சி கொஞ்சம் மெட்டீரியலாகவும் இருக்குது.
இப்படி இருக்கும்போது நம்ம அந்த ரிட்டன் ரெப்ரசன்டேஷனை நம்பலாமா? ஐ வுட் சே ரிட்டன் ரெப்ரசன்டேஷனை நம்பக்கூடாதுன்னா இல்லை, நம்புங்க. பட் ஸ்டில் அதை மட்டுமே நம்பிக்கிட்டு வேறு எந்த ஆடிட் ப்ரொசீஜரும் நான் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அதான் ரிட்டன் ரெப்ரசன்டேஷனே கொடுத்துட்டாங்களே, அதுவே ஒரு ஆடிட் எவிடன்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் ரிலையபிலிட்டிலாம் அதில் பண்ணக்கூடாது. பிகாஸ் ஆஃப்டர் ஆல் ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறது யார்? மேனேஜ்மெண்ட். என்டையர் எஃப்எஸ்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறது யார்? மேனேஜ்மெண்ட். ஸோ அவங்க சொல்கிற வாக்கை ஒரு லிமிட்டுக்கு தான் நம்ம நம்பணும், ஓவராக நம்பக்கூடாது. அதனால ரெஜிஸ்டர்ட் வேல்யூவர் வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருக்காரு, கம்பெனி ஒரு வேல்யூ சொல்லுதுன்னா அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இன்கன்சிஸ்டன்சி இருக்கணும் போது எதனால், ஏன், அது எவ்வளோ மெட்டீரியலாக இருக்குன்னு பார்க்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. ஓகே. அதே மாதிரி HT Institute of Professional Studies is a very reputed educational institution providing various courses in the field of commerce and arts. The management of the institution is inclined towards imparting quality education. சரி இருக்கட்டும், இந்த கதைலாம் ஏன் சொல்கிறீங்க? அந்த மாதிரி இருக்குது. Therefore, most of the faculty is engaged by them are qualified professionals. CAM of HVM & Co. is an alumnus of the institution and he has joined as a visiting faculty for teaching financial management and accounting paper. The management of the HT Institute of Professional Studios, professional studies ன்னு நினைக்கிறேன், தெரியல, அதையும் professional studiosன்னு போட்டிருக்காங்க, is highly satisfied with his teaching skills and the level of knowledge he possesses. Due to his capabilities, the management offers CAM to take up the assignment of statutory audit of their institute. எந்த இடத்துல நீங்கள் வந்து விசிட்டிங் ஃபேக்கல்ட்டியாக வேலை பார்க்குறீங்களோ அந்த இன்ஸ்டிடியூட்டை வந்து நீங்கள் ஆடிட் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. இது கவுன்சிலோட டெசிஷன்லேயே சொல்லிட்டாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு. ஸோ தெர் இஸ் நோ டவுட் அட் ஆல். Since the council decision has already come out that where you work as a part-time lecturer or freelancer or ஒரு பார்ட் டைமாக நீங்கள் வந்து அங்கே வந்து லெக்சர்ஷிப்புக்கு போகிறீங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல அந்த இன்ஸ்டிடியூட்டை ஆடிட் பண்ணக்கூடிய அந்த பொறுப்பை நீங்கள் எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. நம்பர் 1, question number 1 போயிடலாமா? Since there arose a doubt on the management representation and considering the responsibilities of so-and-so to obtain the written representation from management as per relevant standards on auditing, select the incorrect option from the following. இதில் எது வந்து இன்கரெக்ட் ஆப்ஷன் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி எது இன்கரெக்ட் எது கரெக்ட்லாம் கேட்டாங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு சொல்லி கொடுத்துருக்கேன். என்னென்னா எல்லா ஆப்ஷனையும் படிக்கணும். கொஸ்டினை மறந்துருக்கேன். கரெக்டாக இன்கரெக்டாங்கிற மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு எத்தனை கொஸ்டினை மறந்துட்டு ஆன்சர் 4 ஆப்ஷன் இருக்குது, 4 ஆப்ஷனையும் படிச்சுட்டு அதை படிச்சுட்டு அது உங்களுக்கு கரெக்டுன்னு தோணுச்சுன்னா டிக் போடுங்க, தப்புன்னு தோணுச்சுன்னா ராங் போடுங்க. அவ்வளோதான். டிக் மீன்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை படிக்கிறீங்க, அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டுன்னு தோணுச்சுன்னா சீன் போடுங்க, தப்பான ஸ்டேட்மெண்ட்டுன்னு தோணுச்சுன்னா இன்ட்டு போட்டுருங்க. அப்புறமா திருப்பி போய் கொஸ்டினை பாருங்கள். அந்த கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க கரெக்டாக இன்கரெக்டாக. ஸோ 3 டிக்கு 1 ராங் இருக்கும், அப்படி இல்லைன்னா 3 ராங் 1 டிக் இருக்கும். அப்போ உங்களால் ஈஸியாக ஆன்சரை செலக்ட் பண்ண முடியும். ஏன் மேம் சொல்கிறீங்க எப்படி அப்படின்னு கேட்டால், ஏன்னா அவங்க மேலே என்ன சொல்கிறாங்கன்னா விச் இஸ் கரெக்டுன்னு கேட்கல, விச் இஸ் ராங்குன்னு தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒவ்வொன்றையும் படிக்கும்போது உங்கள் பிரெயின் ஃபஸ்ட்டு எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை படிக்கும்போது இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக தப்பான ஸ்டேட்மெண்ட்டான்னு சொல்லும். ஆனால் எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டோ அதான் ஆன்சர்னு உங்கள் பிரெயின் தானாகவே என்ன ஆகிடும்னா அதை லிங்க் பண்ணும். மேலே என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்கரெக்ட் ஆப்ஷன் தான் இங்கே என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை படித்து அது கரெக்டாக தப்பான்னு யோசிக்கும் போது அது கரெக்டுன்னு உடனே அது ஆன்சர்னு டிக் போட்டுறாதீங்க. அது கரெக்டாக இருந்தால் அது ஆன்சர் இல்லை, எந்த ஸ்டேட்மெண்ட் தப்பான ஸ்டேட்மெண்ட்டோ அதான் ஆன்சர். அதனால தான் இல்லை பிரச்சனை. சரியா? இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், 4 ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஆல்தோ ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் ப்ரொவைட் நெசசரி ஆடிட் எவிடன்ஸ்னாலும் அது மட்டுமே தன்னந்தனியாகவே சஃபிஷியன்ட் அப்ரோப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸை ப்ரொவைட் பண்ணுமா ஆன் தேர் ஓன்னு கேட்டால் பண்ணாது. கரெக்டாக? அப்படி தான் இதில் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் 1, ஆல்தோ ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் ப்ரொவைட் நெசசரி ஆடிட் எவிடன்ஸ் they do not provide sufficient appropriate audit evidence. Is the statement correct? Correct statement. அடுத்தது சீக்கு வாங்க. In the case of identified inconsistencies between one or more written representations and audit evidence obtained from another source. Written representation ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கு, வெளியில் வேறு ஒரு சோர்ஸ்லேருந்து ஒரு விஷயம் அதே விஷயம் தெரிய வந்திருக்கு. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஏதாவது வித்தியாசங்கள் இருந்தால் the auditor may consider whether the risk assessment remains appropriate and if not revise the risk assessment and determine the nature, timing and extent of further audit procedures to respond to those assessed risk. Because நீங்கள் ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அதே விஷயத்தை நீங்கள் வெளியிலேருந்து இன்னொரு சோர்ஸ்லேருந்து எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறீங்க, ரெண்டும் மாறும் பொழுது தட் இஸ் என்ன சொல்கிறது, ரெண்டும் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் போது யூ ஹவ் டு டேக் மோர் ஸ்டெப்ஸ்ன்றாங்க. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டாக தப்பான ஸ்டேட்? இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். 4th one, the auditor may have identified significant issues relating to the competency, integrity, ethical values of management-உடைய பேசிக்கான இன்டெகிரிட்டி மேலே உங்களுக்கு டவுட் வருது அப்படின்னும் போது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இது எல்லாத்தையும் நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணுவீங்க, SA 230 படிலாம் டாக்குமெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்கிறோம். இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தானே, இல்லைன்னு தப்பு இருக்குது. இப்போ 3 ஸ்டேட்மெண்ட் ACD 3மே கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அப்போ தப்பான ஸ்டேட்மெண்ட் இது ஒன்று தான். ஏன் தப்புன்னு பார்க்கலாம் வாங்க. The fact that management has provided reliable written representation, ஆக்சுவலி இந்த பாயிண்டில் என்னென்னா
மேனேஜ்மெண்ட் நமக்கு ரிலையபிள் ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்குங்கிறதுனால நம்ம மற்ற எந்த ஒரு ஆடிட் எவிடன்ஸுமே கலெக்ட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு அது தப்பு. Do you understand? So just because the auditor, just because the company has given, just because the management has given the written representation, that written representation actually should not affect the way that we prepare to collect the audit evidence and the different types and nature and extent of audit evidences from other sources. மற்ற சோர்ஸஸ்லேருந்து நம்ம கலெக்ட் பண்ண வேண்டிய ஆடிட் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த நேச்சரோ டைமிங்கோ எக்ஸ்டென்ட்டோ எதுவுமே ரிட்டன் ரெப்ரசன்டேஷனை வந்து அந்த மேனேஜ்மெண்ட் கொடுக்கறதுனால மாறக்கூடாது. அதுதான் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் பாருங்களேன், இந்த இடத்துல டஸ் நாட் அஃபெக்ட்டுங்கன்னு வரணும். ரெப்ரசன்டேஷன்ஸ் டஸ் நாட் அஃபெக்ட் தான் கரெக்ட். இந்த இடத்துல அஃபெக்ட்னு கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டு இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். மேலே வச்சு இன்கரெக்ட்னு கேட்டிருக்கிறதுனால இந்த பி ஆப்ஷனை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சூஸ் பண்ணணும். சரியா? திஸ் இஸ் கொஸ்டின் நம்பர் 1. I'm very sorry for this one. Okay, இருமிட்டே இருக்கேன், வெரி சாரி. நிறைய எடிட்டும் போட முடியல, பிகாஸ் டைம் கன்ஸ்டன்ட் ரொம்ப இருக்கிறதுனால உட்காந்து எடிட் பண்ண முடியல என்னால். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 2. CAB engagement partner in the course of audit of AST Limited wants to communicate as he considers necessary to include additional information in the auditor's report in accordance with SA 260. ஓகே, in accordance with SA 260 அவர் வந்து என்ன பண்ணுறாரு, TCWG கிட்ட நிறைய விஷயங்களை தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறார். Following are the circumstances for which communication with TCWG is required. ஒரு ABCD 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனையுமே அந்த ஆடிட்டர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 4 ஆப்ஷனில் எது நடந்தாலும் நான் உடனே TCWG கிட்ட அதை வந்து தெரியப்படுத்துவேன்னு சொல்கிறார். இந்த 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் தெரியப்படுத்தணுங்கிற அவசியமே இல்லை. அது எந்த ஆப்ஷன்னு கேட்குறாங்க. இங்கேயும் பாருங்கள், இன்கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 3 ஆப்ஷன் கரெக்ட், அதாவது 3 ஆப்ஷன் நடக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக TCWG கிட்ட அதை தெரியப்படுத்தலாம். ஆனால் 4வது ஆப்ஷன் இருக்குல்ல, ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் தெரியப்படுத்தணும்னு அவசியமே கிடையாது. அது எதுன்னு கேட்குறாங்க. நம்பர் 1. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். When the auditor concludes that there is an uncorrected material misstatement, நம்ம வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக்குன்னு சொல்லி அதை வந்து கரெக்டாக நம்ம அதை பார்த்துட்டு அதை யார்கிட்ட கொடுக்குறோம், மேனேஜ்மெண்ட் கிட்ட கொடுத்து இதை கரெக்ஷன் பண்ணிக்கோங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அவங்க அதை கரெக்ஷனே பண்ணிக்க மாட்டுறாங்க. அவங்க கரெக்ஷன் பண்ணிக்கல, ஓகே. அந்த அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட் வந்து ஓகே நார்மலாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல. ரொம்ப மெட்டீரியலாக இருக்கும் போது அது நார்மலாக இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணணும், TCWG கிட்ட சொல்லணும், இந்த மாதிரி பாருங்கள் நான் இங்கெல்லாம் மிஸ்டேக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி எல்லாம் கரெக்ஷன் பண்ணிக்க சொல்லி நாங்கள் வந்து யார்கிட்ட சொன்னோம், மேனேஜ்மெண்ட் கிட்ட சொன்னோம். பட் மேனேஜ்மெண்ட் வந்து அதை கரெக்ஷன் பண்ணிக்கல அப்படிங்கிறத நம்ம TCWG கிட்ட சொல்லுவோம். அதுவும் இங்கே வந்து மெட்டீரியலி மிஸ்டேட்டடுங்கிறாங்க. அப்போ நீங்கள் கண்டிப்பாக TCWG கிட்ட சொல்லி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஓகேவா? ஸோ தட் இஸ் ஒன் திங். நம்பர் 2, when the auditor considers it necessary to include, ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் நிறைய டிஸ்க்ளோஷர்ஸ் இருக்கும். அதில் ஏதோ ஒரு டிஸ்க்ளோஷரை இவங்க என்ன பண்ணுறாங்க, நான் ஹைலைட் பண்ணணும், EOM பேராகிராஃப்ல இல்லை அதர் மேட்டர் பேராகிராஃப்லேயே போட போகிறேன் அப்படின்னு ஆடிட்டர் டிசைட் பண்ணுறாங்கன்னா அதை கண்டிப்பாக யார்கிட்ட சொல்லணும், TCWG கிட்ட தெரியப்படுத்தணும். இந்த மாதிரி வந்து எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் பேராகிராஃப்ல அதர் மேட்டர் பேராகிராஃப்ல நான் இந்த விஷயத்தெல்லாம் போட போகிறேன் அப்படிங்கிறது தெரியப்படுத்தணும். அதே மாதிரி கோயிங் கன்சர்ன் அசம்ஷனை அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை பற்றி கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், TCWG கிட்ட தெரியப்படுத்திட்டு தான் கோயிங் கன்சர்னோட பேராகிராஃபில் அதை இன்க்ளூட் பண்ணணும். ஆனால் கீ ஆடிட் மேட்டர் பேராகிராஃபில் போடுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிற விஷயத்த நம்ம TCWG கிட்ட கண்டிப்பாக கம்யூனிகேட் பண்ணி ஆகணுமா அப்படின்னு கேட்டால் கம்யூனிகேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆஸ் பர் SA 260 யூ டோன்ட் ஹேவ் டு கம்பல்சரிலி கம்யூனிகேட் வித் TCWG சேயிங் தட் ஐயோ அங்கே பாருங்கள் எங்களுக்கு கீ ஆடிட் மேட்டர்ஸே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதனால் இதான் இன்கரெக்ட்னு சொல்கிறாங்க. சரியா? இது செகண்ட் கொஷின். தேர்ட் கொஷின் என்ன சொல்கிறாங்க, அந்த அட்ஜஸ்டிங் ஈவெண்ட் இருக்குல்ல 8500 கோடி, இன் வியூ ஆஃப் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் 8500 கோடியை அமௌண்ட் ஆஃப் 8500 கோடி ஆன் அக்கௌண்ட் ஆஃப் இன்சென்டிவ்ஸ் வந்திருக்கு. வந்த உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, அக்கௌண்ட்ஸ் அமெண்ட் பண்ணுறாங்க. அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் அமெண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, புது அமெண்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அப்போ நம்மளோட ப்ரொசீஜர் என்ன, ஜென்ரலாக ஆடிட்டர் என்ன ப்ரொசீஜர் பண்ணுவார், இந்த மாதிரி நீங்கள் அமெண்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை கொண்டு வரீங்களா, அப்போ நான் ஆல்ரெடி கொடுத்தேன் இல்லையா ஒரு ஆடிட் ரிப்போர்ட், அதை ஸ்க்ராப் பண்ணிவிட்டு புதுசாக அமெண்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, என்ன அமெண்ட்மெண்ட்டை எக்ஸ்ட்ராவாக போட்டாங்களோ அந்த அமெண்ட்மெண்ட்டை மட்டும் ஒரு தடவை ஆடிட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் என்ன பண்ணுவோம், இன்னொரு புது ரிப்போர்ட்டை கொடுப்போம். இவ்வளோ தான் பண்ணுறது ஜென்ரலாக. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், அந்த 4 ஆப்ஷன் 3 ஆப்ஷன் கரெக்ட், ஒரு ஆப்ஷன் இன்கரெக்ட். இந்த கொஸ்டின் ஃபுல்லாகவே இன்கரெக்ட் ப்ரொசீஜரை கேட்டு தான் நம்மள கன்ஃபியூஸே பண்ணுறாங்க. அதனால தான் நான் சொன்னேன், இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிற எந்த டாப்பிக்குமே நமக்கு புதுசு கிடையாது. ஆனால் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிற டாப்பிக்கில் அவனோட கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறது எல்லாமே இன்கரெக்டே கேட்டுட்ருக்கான். அதுதான் நமக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும்.
இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் 3 ஆப்ஷன் வந்து ஆடிட்டர் கரெக்டாக பண்ண வேண்டியது, ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம பண்ணக்கூடாதுங்கிறது. அது என்னன்னு கேட்குறேன். நம்பர் 1, carry out the audit procedures necessary in the circumstances on the amendment. அந்த அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த அமெண்டட் என்ன என்ட்ரி அமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆடிட் ப்ரொசீஜர்ஸை பர்ஃபார்ம் பண்ணுங்கன்றாங்க. இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்தது 2வது, எக்ஸ்டெண்ட் த ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் டு த டேட் ஆஃப் நியூ ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட். ஆமாம் இல்லை, நம்ம ஆல்ரெடி 15 மே சைன் போட்டுட்டோம் ஆடிட் ரிப்போர்ட். இப்போ புது ஆடிட் ரிப்போர்ட்டை நம்ம ரெடி பண்ணுறோம். புது ஆடிட் ரிப்போர்ட்டை என்றைக்கு சைன் பண்ணுறோமோ அந்த அன்னைக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்னலாம் அமெண்ட்மெண்ட்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்களோ இல்லை என்னென்ன சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கோ அந்த சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்டை பற்றி யூ ஹவ் டு அப்டெயின் சஃபிஷியன்ட் அப்ரோப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் that all events occurring between the date of the FS and the date of the audit report that require adjustment of disclosure இதெல்லாமே வந்திருக்கா இல்லை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஏன்னா நீங்கள் முன்னாடி 15 மே சைன் போட்டிங்க, இப்போ 15 மேலேருந்து கொஞ்சம் தள்ளி தான் போட போகிறீங்க. ஏன்னா இவங்க டிசைட் பண்ணிக்காங்க 17 மே என்னென்ன இந்த மாதிரி ஸோ அண்ட் ஸோ 8500 கோடி வரப்போகுதுன்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு, நாங்கள் இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன தான் ஆடிட் ரிப்போர்ட் கொடுத்துட்டாலும் ஏஜிஎம்க்கு இன்னும் டைம் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, என்ன தான் நாங்கள் ஆல்ரெடி ஆடிட் ரிப்போர்ட் சைன் பண்ணி கொடுத்துட்டாலும் ஒரு மேஜர் அமெண்ட்மெண்ட் நடக்கும்போது நான் என்ன பண்ணுவேன், பழைய ஆடிட் ரிப்போர்ட்டை ஸ்க்ராப் பண்ணிவிடுங்க. எந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் இன்னும் கொடுக்கல, ஏஜிஎம் வந்தாலும் கொடுப்பீங்க. ஏஜிஎம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் டைம் இருக்குது. அதனால் நான் சைன் போடுங்கிட்ட கொடுத்த ஆடிட் ரிப்போர்ட்டை ஸ்க்ராப் பண்ணிட்டு நான் புது ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்குறேன், நீங்கள் அமெண்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்து திருப்பி அனுப்புங்கன்னு சொல்லுவோம். நம்ம அதுக்கு இது பண்ணுவோம்னு கேட்டால் ஆமாம், வில் டெஃபினெட்லி எக்ஸ்டெண்ட் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் பண்ணுவோம். நம்ம புதுசாக ஆடிட் ரிப்போர்ட் கொடுப்போமா? கண்டிப்பாக கொடுப்போம். பழைய ஆடிட் ரிப்போர்ட் எப்படி கொடுக்க முடியும்? அமெண்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு புது ஆடிட் ரிப்போர்ட்டு கொடுப்போம். இந்த ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட்டில் கண்டிப்பாக என்ன பண்ணணும், இவங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸு அப்புறம் மேனேஜ்மெண்ட் இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த அமெண்ட்மெண்ட்டை அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த புதுசாக அமெண்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸுக்குள்ள அதை எப்போ அவங்க அப்ரூவல் டேட் இருக்கோ அந்த அப்ரூவல் டேட்டுக்கு அப்புறம் தான் ஆடிட்டரோட டேட் இருக்கணும். ஆடிட்டரோட புது ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, அந்த புது ரிப்போர்ட்டோட டேட் எப்போ இருக்கணும்னா இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இந்த அமெண்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை என்னைக்கு அப்ரூவ் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் இருக்கணும். இது கரெக்டானு கேட்குறாங்க. ஆமாம் கரெக்ட். அப்போ எது தப்பு அப்படின்னு கேட்டால், ஜஸ்ட் பிகாஸ் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஈவெண்ட்டை இந்த மேனேஜ்மெண்ட்டோ இல்லை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோ அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் அமெண்ட் பண்ணிட்டாங்கன்றதுக்காக நீங்கள் அங்கே போய் வந்துட்டு உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் மாடிஃபை பண்ணிங்கன்னா அது இட் இஸ் நாட் அட் ஆல் கரெக்ட். ஏன் அது நீங்கள் பண்ணுறீங்க? அங்கே SA 560 படி அங்கே ஒரு சப்சிக்வெண்ட் ஈவெண்ட் நடக்குது, அவங்க அதை வந்து என்ன பண்ணுறாங்க, தே ஆர் பிரிங்கிங் இட் இன் டு தி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். நீங்கள் சைன் போட்டதுக்கப்புறம் அது நடக்குது. நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், நான் புதுசாக ரிப்போர்ட் தரேன், அதை நீங்கள் மக்களுக்கு கொடுங்க, ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுங்கன்னு சொல்லுங்கள். அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஜஸ்ட் பிகாஸ் தே ஆர் அமெண்டிங் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் டசன்ட் கிவ் யூ எனி ரைட் டு மாடிஃபை த ஒப்பீனியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சரியா? ஃபோர்த் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க, அந்த CAM இருக்கார்ல அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி வந்து நீங்கள் எங்கே வந்து ஃப்ரீலான்ஸ் பண்ணுறீங்களோ அங்கேயே நீங்கள் ஆடிட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஆடிட்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த கிளாஸ் படி வரும்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுறோம், பார்ட் 1 ஆஃப் த செகண்ட் ஷெட்யூலில் அவங்க என்ன சொல்கிறாங்க, CAM cannot accept the assignment as it violates clause number 4 of part number 1ங்கிறாங்க. அந்த கிளாஸ் நம்பர் 4 என்னன்னா இங்கே பாருங்கள், இதில் கொடுத்துருப்பாங்க பாருங்க. கிளாஸ் நம்பர் 4 of part 1 of second schedule of Chartered Accountants Act என்ன சொல்கிறாங்கன்னா, he is deemed to be guilty of professional misconduct if he expresses opinion on the financial statement of any business or enterprise in which he or his firm or the partner they have a substantial interest. உங்களுக்கு அங்கே ஒரு சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணுறீங்க, அங்கேருந்து உங்களுக்கு பெத் அமௌண்ட்டு யூனோ ப்ரொஃபஷனல் சார்ஜஸாக வரப்போகுது அப்படின்னும் போது டெக்னிக்கல் ஃபீயாவோ ஏதோ ஒன்று வரப்போகுது உங்களுக்கு பணம் அப்படின்னும் போது உங்களோட கரியர் அது அவங்களுக்கு டிபெண்ட் பண்ணியிருக்கும் போது ஆஃப்கோர்ஸ் யூ ஹேவ் அ சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் ஆன் தட் ஃபர்ம் ஆன் தட் இன்ஸ்டிடியூட். அதனால் நீங்கள் அங்கே போய் என்ன பண்ண முடியாது, யூ கேனாட் ஆக்ட் ஆஸ் அ ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர். அது மட்டும் கிடையாது, கவுன்சிலும் இதுக்கு தகுதாப்பில் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்தர் த கவுன்சில் தட் இஸ் ICA இருக்காங்களே, இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா, அந்த கவுன்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தே ஹவ் ஆல்சோ டிசைடட் தட் த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஷுட் நாட் பை ஹிம்செல்ஃப் ஆர் இன் த நேம் ஆஃப் த ஃபர்ம், ஓகே, he should not accept the auditorship of a college or an institution where he is working as a part-time lecturer. நீங்கள் அங்கே ஒரு பார்ட்-டைம் லெக்சரராகவோ அப்படி இல்லைனா வந்து ஒரு ஃப்ரீலான்சராகவோ அங்கே இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இன்ஸ்டிடியூட் ஆர் காலேஜ் அந்த நிறுவனத்தினுடைய ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டை நீங்கள் அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு வேறு தனியாக ஒரு டெசிஷன் வேறு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கவுன்சில். அப்படின்னும் போது CAM கேன் ஹி அக்செப்ட் த அசைன்மெண்ட், ஹி கேனாட் அக்செப்ட் த அசைன்மெண்ட். பேசிக்கலி கிளாஸை நீங்கள் டிபெண்ட் பண்ணணும் அப்படின்னா கிளாஸ் நம்பர் 4 of part 1 of second schedule. ஓகேவா? clause 4 part 1 second schedule. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, யூ ஷுட் நாட் அக்செப்ட் இட் அப்படின்னு சொல்கிறாங்க. Do you understand? So with this we are finishing case scenario number 15. In the next case scenario I'll meet you all. Okay, thank you so much, have a nice day.